நான் முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பயந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்மக்கிட்டலாம் வாங்குவாங்களா அப்படின்லாம் உண்மையாக நான் அப்படி தான் யோசித்தேன். ஏன்னா நம்ம வந்து புதுசாக பண்ணுறோம். நிறைய பிராண்டட் டீ பவுடர் இருக்குது. இப்போ நானே வாங்கினாலும் அப்படி தானே வாங்குவேன். அதனால் நம்மக்கிட்ட வாங்குவாங்களா அப்படின்லாம் ரொம்ப யோசித்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாருமே டீ தூள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் 1/4 கிலோ, ஒரு சிலர் 1/2 கிலோ, ஒரு சிலர் வந்து 1 கிலோ அப்படி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளேவர் டீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அப்போ வாங்கலை. நிறைய பேர் வந்து நார்மல் டீ தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணினேன், டீ தூள் வாங்கின எல்லாருக்குமே என்கிட்ட இருக்கிற அத்தனை ஃப்ளேவர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பேக் பண்ணி அதோடு சேர்ந்து நான் கொரியர் போட்டுட்டேன். அப்போ தான் நம்மக்கிட்ட பொருள் வாங்குறவங்களுக்கு தெரியும் அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது அப்படிலாம் அவங்க செக் பண்ணி, இது வந்து நம்ம கடையாக இருந்தால் வந்து வாங்கி பார்த்து செக் பண்ணுவாங்க. நாம் எங்கேயோ இருக்கோம், அவங்க எங்கேயோ இருக்காங்க, அப்போ இப்படி பண்ணால் தானே முடியும்னு சொல்லி ஒரு குட்டி குட்டி பேக்கெட்டாக அவங்க கேட்குறவங்க யாரெல்லாம் ஆர்டர் போட்டாங்களோ எல்லாருக்கும், வெறும் மிளகு வாங்கினவங்களுக்கு கூட நான் டீ தூள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்டேன். எல்லாருமே யூஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா இருக்குனாங்க. எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதை விட திருப்பி இப்போ என்கிட்ட இந்த இந்த ஒரு 2-3 நாளாகவே ரீஆர்டர்ஸ் எனக்கு வருது. எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் கொடுத்தேன் இல்லையா அந்த கொஞ்சம் கொஞ்சம் டீ பாக்கெட்டு, இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் என்கிட்ட திரும்பி ஆர்டர் போட்டிருக்காங்க. வெரைட்டி டீ எங்ககிட்ட 1/4 கிலோ பாக்கெட் மட்டும்தான் இருந்தது. ஆனால் திரும்ப ஆர்டர் பண்ண எல்லாருமே 2 பாக்கெட் 4 பாக்கெட்னு வாங்கினாங்க. எல்லாத்துலேயுமே 2 2 பாக்கெட்டு 4 4 பாக்கெட் அப்படி வாங்கும்போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 2-3 பேருக்கு மட்டும் நான் இந்த குட்டி டீ தூள் பாக்கெட்டு போடலை. அது ஏன் போடலைன்னா, ஒருத்தங்களுக்கு நான் முதல்ல டீ தூள் கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது எனக்கு இப்படி ஐடியா கிடையாது. அதனால் நான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணேன், டீ தூள் 1/2 கிலோ டீ தூள் கேட்டாங்க. நான் 1/2 கிலோ டீ தூள் அனுப்பி விட்டுட்டேன். ஆனால் அது என்னமோ தெரியல, ரிட்டன் வந்துட்டு அப்புறம் போகலை. ரொம்ப லேட்டாக அவங்களுக்கு ஒரு 10 டேஸ் கழித்து தான் போச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ லேட்டாக போச்சு. ஏன்னா அந்த டீ தூள் என்கிட்ட ரிட்டன் வந்துட்டு திருப்பி நாங்கள் அப்புறம் போட்டு விட்டோம். அவங்களுக்கு நான் டீ தூள் வந்து வச்சே விடலை. அந்த குட்டி குட்டி பாக்கெட் டீ தூள் வைக்கல. ஆனால் அதுக்கு பதில் அவங்க 1/2 கேஜி கேட்டிருந்தாங்க. நாங்கள் 1 கேஜி அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அவங்களுக்கு கைக்கு போகிற வரைக்கும் தெரியாது, சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நாங்கள் விட்டுட்டோம். எங்களுக்கு 10 நாள் கழித்து தான் டீ தூளே கைக்கு போச்சு. எங்களுக்குமே ரொம்ப கஷ்டம், முதல் ஆர்டரே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இருந்தாலும் அவங்க எங்கிட்ட திரும்ப ஆர்டர் பண்ணியிருக்காங்க. டீ தூள் நாங்கள் குட்டி பாக்கெட்டு வச்சே விடலை. இருந்தாலுமே டீ தூளும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஸ்பைசஸும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இன்னும் 2-3 பேருக்கும் அதே மாதிரி நாங்கள் வைக்கவே இல்லை. அவங்களுக்கு அடுத்த ஆர்டர் பண்ணும்போது வச்சு விடலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கோம். இது எங்கள் சைடு நடந்த மிஸ்டேக் தான். நாங்கள் தான் மறந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வைக்கிறோம். தேங்க்யூ.